கங்கை கொண்டு வந்த நம்மவர்களுக்கு எப்படி பட்டம் கொடுத்துருக்குறான்னா, குறிப்பாக 4 மட்டும் சொல்லிடுறேன். 1370 சொல்ல முடியாது என்னால். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரண பெயர். வெற்றியால் ஈட்டம் பெற்ற பெயர்கள் எத்தனை என்றால், நீங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன பட்டம் உண்டா இல்லையா? குறுக்கண்டார் என்று ஒரு டைட்டில் நம்மவர்களில். காசிநாடர் பேரே சார் இன்னைக்கு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பட்ட பேர் என்ன? காசிநாடர். அப்புறம் வங்கார், வங்காளம் மம்தா பானர்ஜி. வங்காரர், கங்கராயர், கங்க நாடு, கங்கபாடியும் நுளம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் உரட்டெழில் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டபாடி 7.5 இலக்கமும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில் வளரூழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுகொள் கோவிராஜகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு. மெய்கீர்த்தி அப்படி இல்லை போகுது ஈயாலஜி வெற்றிகள். அந்த வெற்றியை ராஜாவுக்கு மட்டும் இல்லை, the equal share was shared with his own soldiers. அப்போ சோல்ஜர்ஸாக யார் இருந்தான்? யார் பங்களிப்பு செய்தான்? வெற்றியை ஈட்டி தந்தவன் எவன்? அதான் டைட்டில். அதுதான் ஸ்ரீ என்னட்ட கேட்டுக்கிட்டாங்க. அது ஒரு கிளிப்பிங் ஒன்று வந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க பேசினாங்க. அன்றைக்கி எங்கர் வழியாக அவங்க பேசினாங்க. நான் அப்போ ஐ வாஸ் ஆன் ரைடிங், ஒரு ரைடு போய்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு அவங்க பேசினாங்க. அது இன்னைக்கு சித்திச்சிருக்கு. கங்கநாடர் வங்கத்தரையர். வங்கத்தரையர்னு ஒரு பட்டம் இன்னைக்கு இருக்காங்க. அதற்கு பிறகு கடாரம் கொண்டார்கள்ல நான் சொல்லிடுறேன். கடாரத்தரையர் ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு இனம், ஒரு குழு இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. கடாரம் கொண்டார், கீழக்குடையார், மேலக்குடையார், நரசிங்க முனையர், ஊர் சுத்தியார். அந்த வீட்டு பொம்மநாட்டி ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால ஊர் சுத்தியார் பேர். வீட்லயே உட்கார மாட்டானுங்க. போருன்னாக்கா உடனே முன்னாடி நின்று போய்கிட்டு இருந்தவங்க. கடார தலைவர். கடாரம் தாங்கியார் என்று ஒரு பெயர். கடாரம் தாங்கியார்னு. அடுத்தது கரை மீண்டார். அலைகடலுக்கு போயிட்டான், வாக்கரிசி போட்டா, திரும்பி நிற்கிறான் வெற்றி வீரனாக. அதுவும் அள்ளிக்கிட்டு வர்றான், பெரிய மூட்டை கட்டிக்கிட்டு. தி அதர் வே ஆஃப் விக்டரி, வாட் டஸ் இட் மீன்? வெற்றி என்பது என்ன? வெற்றியோடு திரும்பி வந்தார்னாக்கா என்னன்னாக்கா லூட்டட் ஆப்ஜெக்ட்ஸோடு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். massacred somewhere and looted their wealth. அதானே சார் வெற்றி. அதர்வைஸ் யூ வில் பி லூட்டட். நீங்கள் கொஞ்சம் தயங்கினால் உங்களை அவர்கள் போட்டுருவான். சோழ நாடு அழிஞ்சு போயிடுவான், உங்களை லூட் பண்ணிக்கிட்டு போயிடுவான். இதைத்தான் நம்ம அவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, கண்ண குச்சியர் அப்படின்னு குச்சிராயர்னு ஒரு பட்ட பேர் இருக்கு நம்மகிட்ட. கண்ண குச்சிராயர்னு சொல்லுவாங்க. கனோஜ்னு கேள்விப்பட்டீங்களா? மத்திய பிரதேஷ் கன்னோஜின்னு சொல்லுவாங்க. அந்த கன்னோஜிலேருந்து நம்ம ஆள் உடனே எங்கே போனாலும் அழகானது பார்த்துட்டான்னாக்கா தள்ளிக்கிட்டு வந்துடுவான். தெலுங்கன் குடிகாடுன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அழகானது எதை பார்த்தாலும் நம்ம ஆளுங்க கொண்டு வந்துடுவோம். ராஜராஜனுடைய பட்டத்தரசி யாருன்னு தெரியுமா? ராஜேந்திரனுடைய பெரியம்மா ஈஸ்டர்ன் சாளுக்கியா. கிட்டத்தட்ட ஆந்திராவினுடைய வடக்கு பகுதியில் ஒரிசா பார்டரில் இருந்தவ. பியூட்டிஃபுல் லேடி, எக்ஸ்ட்ராடினரி பியூட்டி. இவன் ஹேண்ட்ஸம் பர்சன். கொண்டு வந்திருக்கேன்.
ஒரிஜினல் சிற்பங்களை கண்டுபிடிச்சிட்டேன். போர்ட்ரைட் இமேஜஸ் ஆஃப் ராஜராஜா அண்ட் ராஜேந்திரா அண்ட் ஆஃப் ஹிஸ் பரியல் ஆல்சோ. ரீசன்ட்லி புத்தகம் போட்டுட்டேன், பென்ஷனில் தான். வேறு சில புத்தகம் நண்பர்கள் அது ஸ்பான்சர் பண்ணாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணணும். அடுத்தது கொங்கணர். கள்ளர்களில் ஒரு பட்ட பேர் சார் கொங்கணர். கொங்கண சித்தனை போய் தேடி தேடி கும்பிடுறீங்களே. கள்ளர்களில் கொங்கணர் என்று ஒரு பட்டம், கோழியார் என்று ஒரு பட்டம். என்ன கோழி பிடிச்சிக்கிட்டவன, கோழியை ஆட்சியிலே வைத்திருந்தவன். அதுபோலவே நம்ம கெடா. இப்போ கெடாவுக்கு வந்துட்டேன். கடாரம் வேறு கெடா வேறு, நண்பர்களே மறக்காதீர்கள். கெடா, கெடா தலைவர் என்று ஒரு பட்டப்பேர் இருக்கு. கெடா தலைவர். சீனத்தரையன் என்று கள்ளர்கள்ல ஒரு பட்டப்பேர் இருக்கு. சீனத்தரையன். சீனா தெரியாமையா இருந்தான் நம்மளு. அப்ப அங்க போயிட்டு திரும்பி வர்றான், அவன் ஊர்ல உடனே சீனத்தரையன். ஜப்பான்காரன் வந்துட்டான்டா. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு ஜப்பான்லேருந்து நம்ம ஆளுங்க வந்த போது ஜப்பான்காரன் வந்துட்டான்டா, சைகோன்காரன் வந்துட்டான்டா சொன்னமா இல்லையா? அந்த தலைமுறை செத்து போச்சு. எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்தான், சைகோன்காரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் அதே போல் இன்னொன்று, இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரு பொது பெயர். உங்களுக்கு போர் அடிக்கலைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். மணி 9. எவ்வளோ மணி நீங்கள் பேசலாம்? இன்னும் கொஞ்சம் நேரம். எத்தனை நிமிஷம்? என்னை விட்டாக்கா இன்னும் போய்கிட்டே இருப்பேன். 20 minutes. ஓகே தான். நம்ம அவர்களுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ குமார். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு என்ன பொது பெயர் தெரியுங்களா? பட்டம், பட்ட பேர் போர் பொறுக்கியார். போர்னு கேள்விப்பட்டானாலே போய் முதல்ல நின்று போர் பொறுக்கியார் என்று பெயர். இப்போ தஞ்சாவூர் எம்பி மினிஸ்டராக இருந்தவர், ஏற்கனவே நம்ம தஞ்சாவூர் எம்பி சிங்காரவேலு, இந்திரா காங்கிரஸ். சிங்காரவேலு சாளுவர். சாளுவர் அப்படின்னா யாரு? சாளுவன் யாரு? பாம்பேக்காரன், மராட்டி. தஞ்சாவூர்ல ஒரத்த நாட்டு பகுதியில் உட்கார்ந்துக்கிட்டு இவன் சாளுவர்னு பட்டம் வச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நாட்டை வெற்றி கொண்டு வந்த அந்த குழு, ஒவ்வொரு வெற்றிக்கும் நம்மிடையே அந்த பட்ட பெயர்களாக இன்றைக்கு பதிவுகள் இருக்கின்றனவே, எடுத்து சொல்ல வேண்டாமா? 1370 பட்டங்கள் நான் அறிந்த வரையில். இன்னும் எத்தனைன்னு எனக்கு தெரியாது. நான் அறிந்த வரையிலே 1370 பட்டப்பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய வேறொரு இனம், வேறொரு குலம் தமிழ்நாட்டில் இருக்கா? யாரால் வந்தது? ராஜேந்திரா த கிரேட். His expeditions, not interactions, not trade communications. No, it was purely poor. வெற்றிவேல் அப்படின்னு தூக்குனானாக்கா வீரவேல்னுட்டு போயிடுவான், அடுத்த செகண்ட் போயிடுவான். எத்தனை பேர்கள் மாண்டார்கள் போர்னாக்க. போர்க்களத்தில் என்ன வைப்பாரு? அதில் வெற்றி கொண்டு மீண்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் வாரிசு இன்னைக்கும் இருக்கான். அந்த வித்தியிலே முளைத்தவை இன்னும் வளர்ந்து பயன் ஈந்து கொண்டு இருக்கின்றன. அத்துணை புகழுக்கும் அத்துணை பாரம்பரியத்திற்கும் உரியவர்கள் நாம், மறக்கலாகாது. அடிப்படையில் தமிழன். தமிழனுக்கு அன்றி வேறு யாருக்கு இந்த பெரும்புகள் வாய்க்கும்? நீங்க ஒப்பிட்டு பாருங்க, நார்த் இந்தியாவில் யாரை வேணா ஒப்பிட்டு பாருங்க. பண்டே, பாண்டே
அப்படின்னு ஒரு ஜாதி இருக்குது நார்த் இந்தியாவில். யார் அவன்? அவன் தெளிவாக சாதியெல்லாம் போட்டுக்கிறான். இப்போ நம்ம தான் வந்து செக்குலரிசம் என்ற பொருளில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி பேரை போடுறதில்ல. இங்கே நீங்கள் தைரியமாக போட்டுக்கிறீங்க மலேசியாவில், அங்கே சாதி பேரை நாங்கள் போட்டுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பார்ப்பான் பூட்டான்லாம் போட்டுக்கிட்டு தானே இருந்தான். போட்டுக்கிட்டான். அவன்கிட்ட மான வெக்கம் சூடு சொரணை எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் அந்த ஏதோ சரி. அந்த நிலையில் நம்மவர்களிடம் அந்த பெரும் புகழுக்கான சான்றுகள் இன்னும் பதிவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இறந்து போன சான்றுகளை நான் காட்டல, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றுகள். அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அடையாளப்படுத்த வேண்டும். இப்பொழுது நான் கெடா பக்கம் மட்டும் திரும்பிடுறேன். கெடாவில் இருந்த அந்த பசால்ட் சிவலிங்கம் என்ன ஆச்சு? ஐயாலாம் தான் சொல்லணும். நான் சார் பெர்னார்ட் ஃபில்டனை இழந்து போனேன். அவர்கள் இறந்து போனார்கள். 93 வயசில் இறந்துட்டாங்க. எனக்கு இப்போ வந்து யுனெஸ்கோவில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு சாதாரணமாகவே மனிதர்களை மனிதர்களாக நடத்தினால் போதுமானது. ஆனால் சப்ஹியூமனாக தான் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்குது. I have been treated only as a subhuman after my retirement. Until then I was a dean. I was an international conservation consultant working for the PISA project. It was me who contributed in erecting the Leaning Tower of Pisa. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது. வேட்டிக்கனில் த கிரேட் டெல்யூஜ் மைக்கேல் ஆஞ்சலோவினுடைய படங்கள் இன்றுக்கும் அப்படியே வால் பெயிண்டிங்காக இருந்துகிட்டு இருக்குன்னாக்கா தெய்வநாயகத்தினுடைய கரங்கள் அங்கே பட்டு இருக்கின்றன. சீலிங் பெயிண்டிங்கில் சிஸ்டைன் சாப்பலில் அந்த டிவைன் டச் இருக்க, அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். டிவைன் டச் இருக்க அந்த பெயிண்டிங்கை காப்பாற்றி கொடுத்ததில் தெய்வநாயகத்தினுடைய உழைப்பு இருக்கிறது. எனவே தான் போப் ஜான் பால் II, instead of calling my colleagues of European origin, invited this blackie to his palace. 17/3/1993 என்னை அழைப்பு. எனக்கு போப்பாண்டவருடைய ஆஃபீஸ் கார் வந்து யுனெஸ்கோ ஆஃபீஸ்லேருந்து என்னை அழைச்சிட்டு போணுச்சு. போய் எனக்கு பிளஸ்ஸிங். 12 மணி அடிக்குது. அதுக்கு வாரம் தான் அவரை தூரத்தில் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர்லேருந்து பார்க்குறேன். செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர்லேருந்து பார்க்குறப்ப ரிலிஜியஸ் ஃபெனாட்டிசிசம் என்பது ஐரோப்பாவில் தான் இருக்கு, நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. மத வெறி என்பது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட இருக்கு. ஓம் நம சிவாய, ஹர் ஹர் மகாதேவ், ஓம் நமோ நாராய, இதெல்லாம் அங்கே செல்லுபடியாகல. ஐரோப்பாவில் நான் பார்க்கறது மார்ச், ஸ்னோ ஃபாலிங். வேட்டிக்கனில் எங்கள் அம்மாவுக்கு தேவசம் அங்கே நான் கொடுக்குறேன். கிளேஸை உடச்சிக்கிட்டு கீழே முழுகி கொடுத்தேன். 3வது குளியலுக்கு ஸ்மரணை இல்லாமல் போயிட்டேன். அது வேறு கதை. அப்புறம் தூக்கிட்டு போனானுங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பண்ணானுங்க. ஸ்னோ ஃபாலிங். அப்போ என்ன பண்ணுறானுங்க, ஐரோப்பா முழுவதிலும் இருந்து தரை வழியாக, அப்புறம் கப்பல் வழியாக, வான் வழியாக, ரயில் வழியாக பிறந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து ஸ்னோவில் நின்றுக்கிட்டு நாள் பப்பா 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 பப்பான்னு கை தட்டிக்கிட்டு ஆடுறோம். மறுநாள் தரிசனம் சார். மறுநாள் தரிசனத்துக்கு அங்கே பிறந்த குழந்தை உள்பட தூக்கிட்டு வந்து ஸ்னோவில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். யார ஃபெனாட்டிக்ஸ்ன்னு சொல்றீங்க? அதில் ஒரு கோடியில் நிற்கிறேன். சரியாக 11:50 கதவை 3வது மாடியில் திறந்தாங்க. இவர் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ரிப்பனாக பேண்ட்டு போட்டிருக்கான், ஸ்விஸ் கார்டியன்ஸ்.
அந்த ஃப்ளாகை அப்படி தூக்கிட்டு முன்னாடி வர்றான், ஜெயகோஷம் போட்டு பின்னாடி இவர் வர்றாரு, வந்து 6 மொழிகளில் ப்ளஸ் பண்ணுறாரு, புறாவை பறக்க விடுறாரு, கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. பொம்மை மாதிரி பார்த்தேன். மறுவாரம் எனக்கு அழைப்பு, அவருடைய கார். போனேன், சிறப்பு செய்தார்கள் அரண்மனையில் வச்சு. ஏன்னா நம்முடைய சின்சியரிட்டி அண்ட் ஆஃப் டிவோஷனல் சர்வீசஸ், டெடிக்கேட்டட் சர்வீசஸ், இது நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்கு. எங்கேயும் போயில்ல, சும்மா சட்ட துணிமணி தான் மாறி இருக்கு. உள்ளர அது அப்படியே தான் இருக்கு. அதை எப்படி வெளிக்கொண்டுகிட்டு வரணும், அதை எப்படி பாலிஷ் பண்ணி பழைய அந்த மரபு நிலையில் நம்ம இல்லாட்டி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வழி உறைவது உலகு, அவ்வழி உறைவது அறிவு. அப்படிதான் இருக்க முடியும். அதுல பின்தங்கி நிற்க முடியாது. ஆனால் நாம் நாமத்தான் இருக்க வேண்டும். அங்க சுயத்தை இழந்தால் நீங்கள் முகவரியை தொலைத்து விட்ட மனிதர்களாகி விடுவீர்கள். அதற்காகத்தான் இத்தகைய பெரும் முயற்சிகளிலே நம்மவர்கள், நம்முடைய சிவகுமார் போன்ற பெருமக்கள், நம்முடைய ஐயா நாராயணசாமி சேர்வை போன்ற அருமையாளர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களெல்லாம் உங்கள் பணிகளையெல்லாம் துறந்து ஏதோ ஒரு ஏழை சொல்லை கேட்பதற்கு இங்கே குழுமி இருக்கிறீர்கள். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி சொல்கிறான் தெரியுமா? நம்ம கெடா வரலாற எப்படி சொல்கிறான்? திருமண்ணி வளர இருநில மடந்தையும் போர்ச்செய்ய பாவையும் சீர்த்தனி செவ்வியும் தன்பெரும் தேவியராகி என்புற நெடுதியல் ஊழியுள் இடைத்துறை நாடும் தொடர்வன வேலி படர்வன வாசியும் சுள்ளி சூழ்மதில் கொள்ளி பாக்கையும் தமிழ் விளையாடும் மெய்கீர்த்தி கல்வெட்டு. சுள்ளி சூழ்மதில் கொள்ளி பாக்கையும் நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கமும் மானியகேட், பாம்பேக்கு பக்கத்தால் இருக்குல்ல, மண்ணை கடக்கமும் ஒரு கடல் ஈழத்து அரசர்தம் முடியும். குரோனாலஜிக்கலா சொல்றான். எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஆண்டுல நம்மவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு அரசனுக்கு புகழ் சேர்த்தது என்பதனை பதிவு செய்திருக்கான் சார். பொருகடல் ஈழத்து அரசர்தம் முடியும், அங்கவர் தேவியர் ஓங்கழில் முடியும், முன்னவர் வக்கல் தென்னவர் வைத்த சுந்தர முடியும், இந்திரநாரமும் தெண்டிரை ஈழ மண்டிலம் முழுதும் எரிபடை கேரளர் முறைமயிர் சூடும் குலதனமாகிய பலர்புகள் முடியும், செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலை தொல்பெருங்காவர் பழந்தீவும் லக்கடீவ்ஸ் லட்சத்தீவுகள் அத்துணையும் நம்முடைய பரப்பிலே இருந்தது. அதுக்கெல்லாம் யார் ஆட்சியாளர்களாக போனான்னு யாருன்னு நினைக்கிறீங்க? யாரை எம்ப்ளாய் பண்ணியிருப்பான்? யார் சார்? ஒவ்வொரு அவ்வளவு வெற்றிகளை பெற்றிருக்கான் உலகம் பூரா. இன்னைக்கு மலேசியா நாட்டு அன்றைக்கு இருந்த டொமினியன்ஸா இருந்த பகுதியில் மாயிருடிங்கம், மாதமாலிங்கம், மலையூர், கலைத்த கோர்புகள் தலைத்தொக்கோளமும் கடுமுரட்கடாரமும் பேனை ஊரும் மலையூர் இந்தோனேஷியா வரிசையா போறான். ஜாவா, ஆங்கோர் வாட்ல போய் எஸ்டாப்ளிஷ் பண்றான். இவன் பெரும் படையை பார்த்தோன்னா காம்போஜ தேசத்து அரசன் ஒரு நிலா வட்டக்கல்லை பரிசாக கொடுக்கிறான். வெற்றி தேர், தங்க தேர் ஒன்றை பரிசளிக்கிறான். ராஜா தஞ்சாவூர்ல அரண்மனையில் உட்கார்ந்துருக்கான் ராஜேந்திர சோழன். 2 தூதுவர்கள் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய தங்கத்தேர், ஒரு நிலா வட்டக்கல், ஏர் கண்டிஷனிங் ஸ்டோன். யாரு கொடுக்குறா? கம்போஜ தேசத்து அரசன். கரந்தை செப்பேடுகள், திருவாலங்காடு செப்பேடுகள் ரெஃபர் பண்ணீங்க.
அவன் கொடுத்த உடனே என்ன பண்ணுறான் இவன், அதான் சார், அதான் சோழர்கள், அதான் ராஜேந்திரன், அதான் ராஜராஜன், அதுதான் நம்முடைய குணம், இது இறைவன் தந்த பொருள், இறைவனுக்கு அர்ப்பணம், சிவா அர்ப்பணம். எங்க தெரியுமா பதிச்சான்? கல்வெட்டு இருக்கு. நானா எந்த வார்த்தையும் சொல்லலை, எல்லாவற்றுக்கும் சான்றுகள் இருக்கின்றன. புத்தகம் வேணாலும் பண்ணிங்க. ராஜராஜனை பற்றிய ஒரு புத்தகம், முக்குலத்தோரை பற்றி புத்தகம், ராஜராஜேஸ்வரத்தை பற்றியும் புத்தகங்கள், அதை கொண்டுகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஏர் ஏஷியாவில் பயணித்தேன், அதனால் அவ்வளோதான் முடியும். சரி, அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, அங்கே ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு தலைவர்களாக அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடு கம்யூனிட்டிக்கு, சேஃப்டிக்கு அங்கே ஒரு செக்யூரிட்டி படைகளை, வைப்பு படைன்னு பேர், அந்த வைப்பு படைகளை அங்கங்கே அங்கங்கே கேம்பில் வச்சுருந்தவன் நம்முடைய ஆட்சியாளர்கள். தஞ்சாவூரில் இருந்தவனுக்கு காம்போஜ தேசத்து அரசன், அதே போல் சைய நாட்டு அரசன், இந்த ஒயிட் எலஃபென்ட்னு சொல்கிறீங்கல்ல, ஒயிட் எலஃபென்ட், வெள்ளை யானை, அது எந்த நாட்டில் மட்டும் சிறப்பு? தாய்லாண்டு. தாய்லாண்ட்லேருந்து கொண்டுக்கிட்டு வந்து தஞ்சாவூரில் கொடுக்குறாங்க. கல்வெட்டு இருக்குங்க. யாருங்க அந்த வெற்றியை ஈட்டி தந்தது? ராஜேந்திரன் நேராக போகலைங்க போர்க்களத்துக்கு. போர்க்களத்தில் நின்னவன் யாரு? போரிட்டவன் யாரு? வெற்றியை கொண்டாந்து குவிச்சவன் யாரு? நீங்கள் தங்கம், நல்ல நல்ல தங்கம் கிடைக்கிற ஊர் அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவிலையும் கிடைக்குது. எத்தனை விதமான தங்கம் இங்கே, பெருமக்கள் பெண்கள் அதிகமாக இருக்கீங்க, எத்தனை விதமான தங்கம் பார்த்துருப்பீங்க? நான் கல்வெட்டுக்களின் அடிப்படையில், ராஜராஜன் ராஜேந்திரனுடைய கல்வெட்டுக்களின் அடிப்படையில் பேசுகிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலை மறந்துருங்க. போருக்கு போரும் முன்னே காஸ்மிக் டான்சர் என்கின்ற நடராஜ பெருமானை கும்பிட்டுட்டு போகிறானுங்க, பட்டையை போட்டுக்கிட்டு, வெற்றிவேல் சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டான். வீட்டில் வாக்கரிசி போட்டுக்கிட்டு தானே புறப்பட்டான். போனான், ஜெயிச்சான், கொண்டுக்கிட்டு வந்துட்டான். 4 விதமான தங்கம் கொண்டுக்கிட்டு வரான். ஆடகம், கிளிச்சிறை, சாதரூபம், ஷாம்பூநதம். அது அன்னியில் கோளாறு தங்கம், கோளாறு பிடிச்ச தங்கமும் இருந்துச்சு, மட்டி மஞ்சளாக இருக்கும், அதுதான் கோளாறு, கேஜிஎஃப். அந்த மைனை மைனிங்கில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவன் விஜயராஜேந்திரன், இவனுடைய பையன். மைனை தோண்டி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து மலை மாதிரி குவிக்கிறானுங்க. குவிச்சிட்டு ராஜாவை கூப்பிட்றான். நம்ம ஆள் வர்றான், வந்து பார்க்குறான். எல்லாரும் அந்த மலை மலையாக இருக்கக்கூடிய தங்கம், முத்துக்கள். முத்துக்களில் எத்தனை பெருசு நீங்கள் பார்த்துருப்பீங்க? பேர்ல். வாட்ஸ் த கலர் ஆஃப் எ பேர்ல்? பேல் ஒயிட் இல்லையா? நாட் பியூர் ஒயிட். பியூர் ஒயிட்னாக்கா கல்ச்சர்டு. பேல் ஒயிட், அதர்வைஸ் பிங்க், ரெட்டிஷ். பச்சை முத்துன்னு ஒரு பேர் வச்சுக்கிறானுல, அது என்னது? இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டானா? இருக்கு. வட்டம், அணுவட்டம், பயிட்டம், நெம்போளம், செழுநீர், கழுநீர், இப்படி ரெட்டை, சப்பத்தி, சப்பையா முத்து, இத்தோ பெருசு முத்து, இத்தனோண்டு முத்து, கிட்டத்தட்ட 2000 கிலோ தஞ்சாவூர் பெருவுடையாருக்கு தானம் கொடுக்குறான். எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் தூத்துக்குடியில் தான் முளைச்சிச்சா? வார் ட்ரோஃபீஸ் கொண்டுகிட்டு அள்ளி கொண்டுகிட்டு வந்துட்டான். கல்வெட்டு சான்றுகள் இல்லாமல் பேசல. கல்யாணபுரம், have you ever come across this name? கல்யாண், a place called கல்யாண். எங்க இருக்கு? புனே பக்கம் இருக்கு, பாம்பே. கல்யாணபுரம் எரிந்து ஸ்ரீ விஜயராஜேந்திர சோழதேவர் கொடு வந்த துவாரபாலகர் சிலைன்னு கல்வெட்டு. அந்த சிலைக்கு கீழே அடிச்சு விட்டான்.
வேறு எவனாவது கிளைம் பண்ணிட போகிறான், தெய்வநாயகம் கொண்டு வந்தான்னு எழுதிட போகிறான்னு. இப்போ நம்ம பெயர்களெல்லாம் ராஜேஷ் லவ்ஸ் லதா அப்படின்னா அங்கே போய் கல்வெட்டில் எழுதுகிறான் மேலே. எவ்வளோ ஹீனமான ஒரு செயலை நம்ம பிள்ளைகளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியலை. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. இல்லை, ரொம்ப உங்களுக்கு உங்கள் சாத்தானுக்கும் கடலுக்கும் நடுவே நான் நிற்க முடியாதல்லவா. ஸோ அந்த அந்த ஹீப்டு கேர்ள் அப்போ கேட்குறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்முடைய பண்புகளை சொல்லுகிறேன். நம்மவர்களின் பண்புகள் எவ்வளவு விழுமியம் நிறைந்தவை, உலகத்திலேயே அற்புதமான பண்புகள். எதிரி வீட்டுக்கு வந்துட்டான்னாக்கா சாப்பிடு, உடனே நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவையா எவன் சொல்கிறான்? இன்னைக்கும் அந்த பண்புகள் மறையில. த கிரேட் ரைவல்ஸ், என்விட்டி. வீட்டுக்கு வந்துட்டான்னாக்க டே வீட்டுக்கு வந்துட்டோம், போற மாமா வந்திருக்காண்டா, மச்சான் வந்திருக்காண்டா, அண்ணன் வந்திருக்காண்டா, பக்காளி வந்திருக்காண்டா, டேய் போடுறான், கோழி ஏட்டுறா, எங்க சத்தம் கேட்குது? இது எவ்வளவு அற்புதமான பண்புகள், உணர்வுகள். மதிக்க வேண்டாமா? அவ்வளவு பெரிய பொன் குவியலை பார்த்துட்டு இதை என்ன செய்யணும் மகாராஜா சொல்லுங்கிறான். இவ்வளோ இருக்கா? டே, தஞ்சாவூர் விமானம்னா தெரியுதா? A superstructure raised upon the sanctum sanctorum. Otherwise it will be a கோபுரம். நல்ல கோபுரத்துக்கும் விமானத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. Whatever superstructure raised upon the entrances should be termed as gopura. It may be a small one or a greater one. If it is upon the cella, the original abode of Lord Shiva or of any deity of Hindu pantheon, அது விமானம். It is in measurement. அது ஒரு அளவுகோட்டில் இருக்கு, ஆனால் அளவிடக்கூடாது. It is in measurement. It should not be treated with measurement. வரும், ஆனால் வராது. இப்போ தெரியுதா அதுக்கு பின்னணி? மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வர முடியாது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, பட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு எனுமரேட் இட். தட்ஸ் அவர் ட்ரெடிஷன். வெற்றி கொண்டு வெற்றி அதான் முடிஞ்சு போன கதைடா, கொண்டு தான் வந்துட்டோம்டா, அவ்வளோதான், விடுறா. இந்த பண்பு இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு பாருங்க. அது முடிஞ்சு, அடுத்தது என்னடா கொண்டு வருவான். என்னடா செய்யறதுன்னா, விமானம் முழுவதும் தங்கத்தகடு வேய்க, கல்வெட்டு இருக்கு. தங்கத்தகடு வேய்ந்த ஒரு விமானத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியுமா? February 5 அன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம், வர்ற February 5. இப்போ அந்த கூட்டத்திலேருந்தெல்லாம் பிச்சுக்கிட்டு தான் வந்தேன். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் கூட்டம் ராஜாவோட, பாபாஜி ராஜா போன்ஸ்லே ட்ரஸ்டி, அந்த மினிஸ்டரும் வந்துடுறாங்க, அப்புறம் நம்ம கலெக்டர் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் உட்காடுறோம். அதை டிஸ்கஸ் பண்ணி, போன தடவை ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்துருச்சு, அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அம்மையார் இந்த உட்காந்துருக்காங்க. போன கும்பாபிஷேகத்துக்கு மலர் விழி அங்கே உட்காந்து, நாங்கள் அவர் சுப்பிரமணிய தேவர் எல்லாம் புள்ளக்குட்டியோட உள்ளார இருக்கோம். 136 பேர் ஸ்டாம்பீட் ஆகிட்டாங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட். அது என்ன தப்பு பண்ணாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். கலசத்தை கழட்டி கீழே கொண்டு வந்துட்டான். 14.5 அடி உயரம் கலசம் மட்டும். கலசத்தினுடைய மெஷர்மெண்ட்டு 14.5 feet. முழுக்க தங்கத்தகடு வேயப்பட்டது. உள்ளார வரகு ஃபில்லப் பண்ணியிருக்கான். இன்னர் சைடு இஸ் காப்பர் பாட். தஞ்சாவூரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் ராஜராஜன் இன்னைக்கும். It's a World Heritage Site. If there is any third world war in the country or of the globe, there should not be any bombardment. That's the agreement. International agreement. அங்கே குண்டு போட முடியாது.
அப்போ காப்பாற்றுறவன் மோடியா எடப்பாடியா? ராஜராஜன் இன்னும் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். போர்னு வந்துருச்சுனாக்கா அங்கே குண்டு போட முடியாது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் போட முடியாது, தாராசுரத்தில் போட முடியாது, மகாபலிபுரத்தில் போடக்கூடாது, போட முடியாது. மீனாட்சி கோயிலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கள் குருநாதன் செத்து போயிட்டான், சார் பெர்னார்ட் ஃபில்டன். ஐ வாஸ் ட்ரைங் ஃபார் கெட்டிங் த அப்ரூவல் ஃப்ரம் யுனெஸ்கோ ஆஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் ஃபார் அவர் மீனாட்சி டெம்பிள். ஐ எம் சாரி டு சே. சரி, இம்மிடியட்டாக எலெக்ஷனுக்கு விடுவோம். ஓட்டிங்கில் இன்னும் ஓட்டிங்கில் போட்டால் நம்மவர்கள் போதுமான அளவுக்கு ஓட்டு அளிக்கலை. மகாகவி பாரதி கேட்டது போல, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றொரு வாய்ச்சொல் அருளீர். இந்த வாய்ச்சொல் கூட நம்ம பயல்வோ கொடுக்காம தோக்கடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பெட்ரா ஜெயிச்சிருச்சு பெருவில், சவுத் அமெரிக்கா பெட்ரா. அது இட் ஹஸ் பீன் செலக்டட் பை த ஓட்டிங். நம்ம ஆளுங்க திரும்பியே பார்க்கல. எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி மேலே எலக்ட்ரானிக் ஓட்டிங், எலக்ட்ரானிக் ஜஸ்ட் அ ப்ரெஸ். நம்ம பயிலோ போட மாட்டேன்ட்டானே. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய மரபு செல்வங்களின் மீது நமக்கு கவனம் இருக்கிறது அல்லது மாண்புகள் இருக்கின்றன. அந்த மாண்புகள் நம்முடைய முன்னவர்கள் படைத்து தந்த நம்முடைய சொத்துன்னு உணர மாட்டேங்கிறான். எனக்கு அதுதான் வருத்தம். நம்முடைய இளைய தலைமுறை இன்றைக்கு ஐடி என்கின்றதனால் வளர்ந்திருக்கிறதா அல்லது நாம் வீழ்ந்திருக்கிறோமா? அப்போ அது நம்முடைய குற்றம், பிள்ளைகளின் குற்றம் அல்ல. அப்போ பிள்ளைகளுக்கு சரியான பாதையில் நாம் எடுத்து சொல்லுகிறோமா? அவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். காலத்துக்கு ஏற்ற கோலம், ஆனால் அடிப்படை மாறக்கூடாது. ஆண் பெண் மாறி போகுமா? மாறி போயிடுச்சுனாக்கே இனாக்ஸ். எனவே அந்த நிலையில் அந்த செல்வங்கள் அத்துணையும் அதுபோல் வந்துச்சு. கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளார நுழைஞ்சிங்கன்னா முதல் கோபுரத்துக்கு பேர் கேரளா அந்தகன் திருவாசல் கல்வெட்டு. அது எந்த செல்வத்தில் எடுத்தது தெரியுங்களா? அந்த கோயில் தஞ்சாவூர் காவேரியினுடைய டெல்டா. ஆனால் கருங்கல்லையே முழுக்க கட்டியிருக்கான். கருங்கல், ஒரு பிட் ஆஃப் கருங்கல் வேணும்னாக்கா தஞ்சாவூருக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கணும் தெரியுமா? 78 கிலோமீட்டர் பயணிக்கணும். இன்னைக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளார நுழைஞ்சிங்கன்னா தான் குவாரி இருக்கும், மலை. அதில் நல்ல கருங்கல்லாம் செலக்ட் பண்ணோம். அந்த க்ரீம் லேயர்லாம் பொராசிட்டி, ஹை பொராசிட்டியாக இருக்கும், ஒர்க்கபிளாக இருக்காது. இந்த கோர் மெட்டீரியலை எக்ஸ்கவேட் பண்ணி குவாரி பண்ணி அதில் தாரை, அதில் சுருக்கம், அதில் வெடிப்பு பிளப்பு இல்லாததை செலக்ட் பண்ணி கட்டணும். மலைகளை பெயர்த்தெடுத்த டெக்னாலஜியை அன்னைக்கு 10th செஞ்சுரியில் எவன்ட்ட இருந்துச்சு? கொண்டாந்து அடுக்குனானே, கிடைச்ச மெட்டீரியல் எல்லாம் அடிச்சிருக்கான். இன்றைக்கி 9க்கு 4.5, 9 இன்ச்சு 4.5 இன்ச்சு திக்னஸ்ஸு, 2.25, 4.5 அகலம் 2.25 திக்னஸ்ஸு பிரிக்கு கொடுத்தோம்னாலே ஹெட் அண்ட் ஸ்ட்ரெச்சரில் ஒழுங்காக வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கொத்தான் இருக்கான்? அன்னைக்கு கிடைச்ச பாறாங்கல்லாம் கொண்டுகிட்டு வச்சு கட்டி 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 இன்றைக்கி 1000 ஆண்டுகளை கடந்த பிறகும் எத்தனை எர்த்குவேக், எத்தனை சூப்பர் சைக்ளோன் இல்லைங்களா? எத்தனை ஹியூமன் வேண்டலிசம் இன்க்ளூடிங் மாலிக் கஃபூர். அவங்களுக்கு இதான வேலை. வந்தோனையே புல் இட் டவுன் ஆர் பர்ன்ட் இட், இதானே செஞ்சுக்கிட்டானுங்க. இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க. அது யாருடைய புகழ்? யாருக்கு உரியதுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு உரியது. நம்ம பிள்ளைங்க, நம்ம அப்பம்பாட்டம் பூட்டம் நமக்கு கையில் கொடுத்துட்டு போனால் நம்ம பிள்ளைங்க கையில் நம்ம கொடுக்க வேணாமா? இஸ் நாட் அவர் டியூட்டி? வேற என்னதான் செய்ய போகிறோம் வாழ்வியல்ல?
வைர வைடூரியங்கள் கொண்டு வந்ததை அரண்மனைக்கு கொண்டு போகாத ஒரே இனம் சோழர். வீட்டு கஜானாவுக்கு கொண்டே போல. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிருவேன், இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. நன்றி நந்தகுமார். இந்த 4 நிமிஷத்தில் ஒரு செய்தி மட்டும் முடிக்கணும். இன்னைக்கு நினச்சிங்க உங்கள் நாட்டில் இப்போ ஆன்கோயிங் இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு, ஒரு இம்மோலேஷன். ஐ நோ தட். சோழ நாடு அன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தெல்லாம் தாண்டி கங்கை கரை வரையில் பரவி கிடக்கு. ஆனால் தமிழ் அறிந்த ஒரு பெரிய கோயிலை கட்டிட்டான் ராஜராஜன். ஹேண்ட்ஸம் ஃபெலோ. ஹி வாஸ் அபவுட் 64 years old then. 64 வயசு தான் ஆகுது. அந்த காலத்தில் அது ஒன்றும் பெருசு இல்லை. 400 தளிச்சேரி பெண்டுகளை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சோழா எம்பையர் கொண்டு வரான். வாங்கன்னு கமாண்ட் கொடுத்துட்டான். பல ஊர்களில், திருப்பதிக்கு கீழே சித்தூர் இருக்குல்ல, அதுலேருந்து கூட வர்றாள்க. அழகான பெண்கள், நல்ல பரதநாட்டியம் ஆடக்கூடிய அந்த பெண்கள் வர்றாங்க. வெறும் பெண்களை மட்டும் கூப்பிட்றான். உடனே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க நார்த் இந்தியாவை. 400 யங் டான்சர்ஸ், பியூட்டிஃபுல் டான்ஸர்ஸ் வர்றாங்க. வந்தோன்னே செட்டில்மெண்ட் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சாவூரில் நிற்கிறாங்க. என்னான்னு தெரியலையே, மகாராஜா கூப்பிட்டுட்டான், மறுக்க முடியாது. வீடு வாச மனைவி அந்த அக்கா தங்கச்சி எல்லாரையும், அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்குதுங்க. எல்லாம் மிரள முழிக்குதுங்க. அழகான பெண்கள். இன்னொருத்தன்னா என்ன செஞ்சிருப்பான்? இன்னொரு எம்பரர்னா என்ன செய்வான்? நம்ம ஆள் என்ன செய்கிறான்? உங்களை எல்லாம் தேவையில்லாமல் தொல்லை கொடுத்து உங்கள் வீட்டிலேருந்து நான் வரவழைச்சிட்டேன், அதுக்காக பொறுத்துங்க. உங்கள் பாதங்களை ஆடுகின்ற குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியிற் பால்வெண் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அந்த ட்ரெடிஷனில் வர்றான். உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஒரு பணிக்காக உங்களை தெரிவித்தேன். ஆடற்கு அரசன் அமர்ந்துள்ள கோயில், அவனுக்கு முன்னாக வழிபாட்டு முறையிலே, சான்ஸ்கிரிட்டில் சொல்லணுன்னாக்கா சோடசோபசாரம், 16 வகையான சோடசோபசாரங்களிலே ஆடல் உபசாரமாக நீங்கள் குழுவாக அவனுக்கு முன்னாக ஆட வேண்டும் என்று உங்களை நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன ஒரு பெருமகன், ஒரு பேரரசனை உலக வரலாற்றிலே எங்காகிலும் காண முடியுமா? ராஜராஜனும் ராஜேந்திரனும் தான். 400 பேருக்கும் ப்ரொவிஷன் கொடுக்குறான். எப்படி? த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எழுதினவன் தமிழன் சார். அவ பேரை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பங்களா, மந்த்லி மெயின்டெனன்ஸ் கிராண்ட், ஆனுவல் கிராண்ட், அப்புறம் சப்போர்ட்டிவ் ஸ்டார்ஸ், அக்கவுண்ட்ஸ் எழுதுறது உள்பட, அப்புறம் கம்பெனிஸ், மியூசிக்கல் கம்பெனிஸ். The lengthiest inscription available in the history of epigraphy in the whole world is Tamil. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வடக்கு பிரகாரத்தினுடைய வெளிப்புற சுவரில் lengthiest inscription. ஒவ்வொரு அந்த அம்மா பேர், அவளுக்கு உரிய டோர் நம்பர், அது தெற்கு பார்த்த வீடா வடக்கு சிறகா தெற்கு சிறகா, அவளுக்கு நெய்பர் யார், அடுத்தது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. 420 பேர், 48 பிடாரர்கள், வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தேவாரம் பன்னிசையோடு பாடப்பெற்றது தஞ்சாவூரில் தான். இன்றைக்கும் நீங்கள் இளங்காடு போங்க, விண்ணமங்கலம் போங்க, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஆள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் சார்.
தேவாரம் எந்த தேவாரம் சார் வேணும் உங்களுக்கு? பண்ணோடு பாடுவார். கம்பராமாயணத்தில் 10,000 செய்யுள் சொல்லக்கூடியவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் சார். இலக்கிய தூண்டலும் ஆர்வமும் திறமையும் திறப்பாடும். நல்ல இலக்கியங்களை கேட்டான். இன்னைக்கு நீங்க திருவையாறு இந்த உற்சவம் வரப்போகுது, தியாகராஜ உற்சவம் வந்து பாருங்க. விண்ணமங்கலத்திலேருந்து வருவான், இளங்காட்டிலேருந்து வருவான், நியமத்திலேருந்து வருவான், திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து வருவான். வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பண்டை சாப்பிட்டுட்டு வந்து காவேரியில் முழுகிட்டு ஈரத்துணியை உலர்த்திக்கிட்டு, ஒத்தை ஆடியில் வந்திருப்பான், கோமணம் மட்டும் கட்டியிருப்பான், உலர்த்திக்கிட்டு மண்ணை குவிச்சு வச்சு இப்படி படுத்துக்கிட்டு, என்னையா நிஷாதத்தை பிடிக்கிறான் அவன் அப்படி. கர்நாடிக் மியூசிக்கில் இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த திறப்பாடு, கேட்டு 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 கேள்வி ஞானம், எவ்வளவு நாலேஜபிள் பர்சன்ஸ் வேற எங்கேயும் பார்க்க முடியல சார். ஐ மேக் இல்லை, நான் கேட்குறேன், ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கத்தானே வேணும், பண்ணக்கூடாது. ஆனால் இன்னவிட்டபிளாக பண்ணி பார்த்தால் தானே நம்முடைய அந்த யுனிக்னஸ், த யுனிக் குவாலிட்டி, பன்முகப்பட்ட ஒரு கலப்பு அவனுடைய அறிவாற்றலில், அந்த வீறு. இத்தனை வெற்றிகளுக்கும் சொந்தக்காரர்கள் நாம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய மரபுகளின் வேர்களின் மாண்புகளை நம்முடைய இளவட்டங்கள் உணர்தல் வேண்டும், அறிதல் வேண்டும் அல்ல, உணரணும். உணர வைப்பது நமது கடமை. அவர்கள் வழியிலே சென்று அவர்களை உணர்த்துவோம். அவர்கள் வாரிசுகளுக்கு உணர்த்தட்டும். நம்முடைய சோழ குலம், நம் குலம் என்பதை சோழ குலம் என்று சொல்லுகிறேன், திமுறா சொல்கிறேன். இந்த சோழ குலம் இதனை ஏற்று வழிநடாத்தி ஐயா போன்ற பெருமக்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் அத்துணை பேரும் இந்த ஒரு பணியிலே ஒரு 5 விழுக்காடாகிலும் தம்முடைய பணிகளுக்கு இடையே நம்மை சற்று ஆட்படுத்தி கொண்டால் இந்த குலத்தின் மாண்பு, இந்த பேரரசுகளினுடைய சொந்தக்காரர்கள் என்ற விழுமியமும் உணர்வும் காலம் காலமாக தொடர்ந்து காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது என்பதை மட்டும் நான் நினைவுபடுத்தி, இந்த வாய்ப்பினை எல்லாம் எனக்கு அளித்த திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், நேதாஜியே பார்த்தது மாதிரி இருக்கு ஐயாவை, அவங்க சொன்னாங்க, நம்ம மருது சகோதரர்களுடைய அந்த பேர பிள்ளைகளை இந்தோனேஷியாவில் போய் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் போய் ஜெயிலில் வச்சுருந்தான். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு டாக்டர் ராஜேந்திரன் ஐஏஎஸ், திருமங்கலத்துக்காரரு, முத்தையா தேவர் மவன். ஐயா, இது நம்ம அவங்களோட அது சரியாக போச்சா? நம்ம சிவகங்கை சீமையினுடைய பெயரை நான் போய் ஜெயிலில் வச்ச இடம் எனக்கு தெரியும், அங்கே போய்யா அப்படின்னு பைத்தியம் மாதிரி ஓடுறான். கூட 10 பேர் ஓடுறாங்க. ஓடி போய் அந்த பேரை அங்கே இப்போ இல்லை, அது ஒரு அபாண்டன் ஹாண்டட் ஸ்பேஸ். அந்த ஜெயிலில் போய் உழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றவனும் இருக்கான் நம்மகிட்ட. அந்த உயிர்ப்பும் அந்த வீரமும் அந்த மான உணர்வும் இன உணர்வும் மிக்கவர்கள் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மவர்களாக வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், எத்தனையோ சிரமங்களுக்கு நடுப்புற இதை ஆர்கனைஸ் பண்ணிங்க. நண்பர் தனபால் இந்த வயசில் கொஞ்சம் உடம்பு முடியல, அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. முதல்லையே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த உறவுகளை எல்லாம் நான் எப்பொழுது காண்பேன். நன்றி நன்றி நன்றி.